எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சந்திரோதயா. நான் மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூர் கிராமத்தில் இருக்கேன். எங்கள் அப்பா பேர் சந்திரசேகர், அம்மா பேர் விஜயா. எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவன் பேர் அன்பரசன். அவன் சோழம்பேட்டை மாடல் ஸ்கூலில் +2 படிச்சுட்டு இருக்கான். எனக்கு சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணுங்கிறது என்னோடய கனவு. அதை நோக்கி நான் பயணப்பட ஆரம்பித்தேன். 10th நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கினேன், கவர்மெண்ட் ஸ்கூலில், கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் ஆக்கூரில். அதுக்கப்புறம் 12th திருக்கடையூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கினேன். அங்கே படிக்கும்போதுலேருந்தே அங்கே உள்ள எல்லா டீச்சர்ஸுமே உன்னால் முடியும்னு சொல்லி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க. நான் 12th ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கினேன். அதுக்கப்புறமா அந்த வருஷமே நான் நீட் எழுதும்போது மார்க் ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு வருஷம் நான் வீட்டிலேருந்து படித்து எழுதுறேன்னு சொல்லி எழுதினேன். எங்கேயும் கோச்சிங்லாம் போகல, எங்கள் அப்பாவால் சேர்த்து விடுறதுக்கு வசதி கிடையாது. வீட்டிலேருந்தே படித்து எழுதினேன். அப்போயுமே நான் எதிர்பார்த்த அளவு மார்க் கிடைக்கல. அதுக்கப்புறமா திருப்பி இன்னொரு வருஷம் எழுதுகிறேன்ப்பான்னு அப்பாட்ட சொல்லி திருப்பி இன்னொரு வருஷம் எழுதினேன். அப்போ இந்த வருஷம்தான் அது எழுதியிருக்கேன். 497 மார்க் எனக்கு கிடச்சி இப்போ கவர்மெண்ட் கோட்டாவில் 7.5% ரிசர்வேஷன் படி நீலகிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எனக்கு MBBS சீட் கிடச்சிருக்கு. அங்கே போய் நல்லா படித்து மேற்படிப்பு நான் கார்டியாலஜிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இப்போ எங்கே பார்த்தாலும் ஹார்ட் அட்டாக்கால் சாகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஹார்ட் பேஷண்ட்டோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் நான் கார்டியாலஜிஸ்ட் படித்து மக்களுக்கு நல்ல முறையில் சேவை செய்யணும், சிறந்த சேவையை கொடுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். நீட் எக்ஸாம் இருந்ததுனால தான் என்ன மாதிரி கஷ்டப்படுற மாணவர்களாலெல்லாம் சாதிக்க முடியுது. 7.5% ரிசர்வேஷன் திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கத்துக்கு நான் என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன். அப்பா அம்மா 2 பேருமே காலையில் வேலைக்கு போனாங்கன்னா திருப்பி வர்றதுக்கு சாயந்தரம் 7-8 மணி ஆகிடும். அப்போ வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிட்டு நானே படிச்சுக்கிட்டேன். படித்து இப்போது டாக்டர் சீட் எனக்கு கிடச்சிருக்கு. இந்த 7.5%ங்கிறத இன்னொரு 10% உயர்த்தி கொடுத்தாங்கன்னா இன்னும் நிறைய பேர் அதனால் பயனடைவாங்க. நைட்டு 2 மணி வரையும் உட்காந்து நான் படிப்பேன். அப்போ எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே தூங்காமல் எனக்காக உட்காந்து கண் முழிச்சு பால் சுட வச்சு தர்றது, இந்த மாதிரி நிறையா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எனக்காக. காலையில் திருப்பி 4 மணிக்கு எழுந்துச்சி நான் படிக்கும்போது அப்போவுமே அவங்க எனக்கு முன்னாடியே எழுந்திருவாங்க, எனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு தந்தாங்க. அதனால தான் என்னால் இப்போது இந்த அளவு படிக்க முடிஞ்சது. எங்கள் அம்மா அப்பாவோட சப்போர்ட்னால தான். எனக்காக என் ஃபேமிலி எல்லாருமே எனக்காக சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே இப்போ நான் நன்றி சொல்லிக்கிறேன். என் டீச்சர்ஸ்க்கு முக்கியமாக நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூர் கிராமத்தில் வசிக்கிறேன். எங்கள் பாப்பா சந்திரோதயா. அந்த பாப்பாவுக்கு இப்போ நீட் தேர்வில் பாஸ் பண்ணதுனால நீலகிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சீட்டு கிடச்சிருக்கு. எங்கள் பாப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சது. சின்ன பிள்ளையிலேருந்து அது மருத்துவ கனவு அதுக்கு இருந்துச்சு. சரி, பிள்ளையோட விருப்பத்தை நிறைவேற்றணும்னா நாங்கள் என்ன கஷ்டமாக இருந்தாலும் நாங்கள் 2 பேருமே கூலி வேலைக்கு போகிறனாங்க தான். நான் பருத்தி எடுக்க நடுவு நட போயிடுவேன். எங்கள் வீட்டுக்காரரும் எந்த வேலையாக இருந்தாலும் போயிடுவாங்க. நாங்கள் 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவோம். எங்கள் பாப்பா வீட்டில் இருந்துட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு வீட்டில் இருந்து படித்தது. ஃபஸ்ட் டைம் கிராஸ் கோர்ஸ் போகும்போது மார்க்கு கம்மி. அடுத்தது வீட்டிலேருந்து படித்து ஒரு வருஷம் எழுதும்போது 254 மார்க் எடுத்தது. சரி, எல்லாரும் சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரரோட நண்பர்கள்லாம் சொன்னாங்க, ஏன்டா உனக்கு பேராசை, பிள்ளைய வேறு ஏதாவது காலேஜில் சேர்த்து படிக்கலாமே, ஏன் உனக்கு இப்படி பொம்பளை பிள்ளையெல்லாம் ஏன் படிக்க வைக்கணும்னு கூட கேட்டாங்க. பொம்பளை பிள்ளையா இருந்தா என்ன, நம்ம பிள்ளை தானே, அதோட கனவு நிறைவேற்ற தாண்டா அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி அவங்க கூட சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு வீட்டில் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. யாருக்கு என்ன சொன்னா என்ன, நம்ம பிள்ளையோட லட்சியத்தை நிறைவேற்றுறது தான் நம்ம விருப்பம்னு சொல்லி நாங்கள் கஷ்டப்பட்டு நைட்டு 2 மணி வரலையுமே நாங்கள் உட்காந்துருப்போம் பாப்பா கூட. அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி நாங்கள் பார்த்துப்போம். எனக்கு உடம்பு முடியலன்னா அவங்க பார்த்துப்பாங்க. இப்படி பார்த்துக்கிட்டு அது கஷ்டப்பட்டு படித்ததுனால அந்த பாப்பாவுக்கு இப்போ நீலகிரி மாவட்டத்தில் கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடச்சிருக்கு. அதால் ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு டைம் தோல்வி ஆகிட்டா தவறான முடிவு எடுக்காமல் நெக்ஸ்ட் டைமும் ட்ரை பண்ணி பாஸ் பண்ணலாங்கிற உறுதியோட ஒவ்வொரு பிள்ளைங்களும் இருக்கணும். பேரண்ட்ஸும் அதே போல் பிள்ளைங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும்.